சென்னையில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ ஃபிளாப் ஷோ என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மேலும் ஊழல் பல்கலைக்கழகத்தில் பங்கேற்ற பொருத்தமான வேந்தர் மோடி என்றும் விமர்சித்திருக்கிறார். ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். கடந்த முறை பன்னீர்செல்வம் மகனை ஏமாந்துட்டீங்க, இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும்னு இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் திமுக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேனி தொகுதியின் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வெளிநாட்டுக்கு டூர் போன மோடி தேர்தல் வந்துவிட்டதால் உள்நாட்டில் டூர் செல்வதாக விமர்சித்தார். நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேர்ல இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேர்ல இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுவான். உங்க ஷோ ஃபிளாப் ஷோ. மோடியின் பரப்புரைக்கு வெளிமாநிலத்தில் இருந்து ஆட்கள் அழைத்து வரப்படுகிறார்களா என சந்தேகம் எழுவதாகவும் முதல்வர் தெரிவித்தார். காலையில வேலூர் போயிருக்காரு. அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா வெளிமாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துடுச்சு. உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். பாஜக வாஷிங் மெஷினால் வெளுக்கப்பட்டு தற்போது தேர்தலில் நிற்பவர்தான் டிடிவி தினகரன் என்று பேசிய முதல்வர் ஸ்டாலின், அந்நிய செலாவணி மோசடி வழக்கை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை கொண்டவர் டிடிவி தினகரன் என்றும் விமர்சித்தார். பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? கடந்த முறை ஓபிஎஸ் குடும்பத்திடம் ஏமாந்தது போல் இப்போது சசிகலா குடும்பத்திடம் தேனி மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் போட்டி போட்டு அதிமுகவை அழிப்பதாக கூறினார். நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க கடந்த முறை பன்னீர்செல்வம் மகனை ஏமாந்துட்டீங்க, இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரும் என இலவு காத்த கிடிபோல் இபிஎஸ் காத்திருந்ததாகவும் முதல்வர் விமர்சித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்லுது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும்னு இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. நிதி கொடுக்காததால் தான் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் தாமதமாவதாகவும் மாநில அரசின் நிதியில் மெட்ரோ பணிகள் நடப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது உரையில் குறிப்பிட்டார்.